இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தனல் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜூலை 7 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி டேட்டை போட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போலீஸ்காரங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எதிர் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேங்க காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு கேங்குக்கும் நடுவில் பயங்கரமான துப்பாக்கி சூடு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பையன் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபோன் போய்கிட்டே இருக்கு, யாரும் எடுக்கிற மாதிரியே தெரியல. அந்த சமயம்னு பார்த்து போலீஸ்காரங்க அங்க இருக்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு முன்னேறாங்க. இந்த பையன் மட்டும் உயிரோட இருக்கான். ஸோ அவன் பக்கத்துல கன்னும் இன்னொரு பக்கத்துல போனும் இருக்கிறத பார்த்து வேகமா போன் எடுக்கலான்னு போக இதை பார்த்த போலீஸ்காரர் அவன் கன் எடுக்க வரா அப்படின்ற நினைப்புல அவனை சுட்டு கொலை பண்ண அந்த போன் இருக்கு இல்லையா, அது கரெக்டா ரிங் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கிட்டத்தட்ட சென்னையில 2 பேங்க்ல அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்ச பணத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சதை நாங்க கைப்பற்றிட்டோம், இன்னொரு பேங்க்ல கொள்ளையடிச்சது என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு 5 பேர்கிட்ட சுட்டு கொலைப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா இதே நாள்ல ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சோ இந்த என்கவுண்டர்ல ஈடுபட்டார் இல்லையா, அந்த போலீஸ்காரர் பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முகம் தெரியாத நபர்களால தாக்கப்பட்டார். நீங்க தான் வில்லனையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரருக்கு எதுக்காக தன்னை தாக்குறாங்க அப்படின்னு புரியல. ஆனா எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. போலீஸ்காரரை சாகடிக்கணும் அப்படின்னு நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு கேள்விதான், எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அப்படின்றத அந்த கேள்வி. சோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனா நீ போட்டிருக்கலையே அந்த காக்கி யூனிஃபார்ம், அதுக்கும் எனக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அவங்கள கூண்டோட எரிச்சு சாகடிக்கிறார் அப்படின்றத இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா வில்லன் கேங் இருக்கு இல்லையா, அவங்க ஒட்டுமொத்த பேரையும் காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல டிவி நியூஸ்ல புதுசா போலீஸ் வேலையில ஜாயின் பண்றவங்களுக்கு டிஎஸ்பி ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இந்த வில்லன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இதே நாளான இன்னைக்கு அதாவது பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஸோ படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஆயிட்டாரு. அவருக்கு இன்னைக்கு தான் ஜாயினிங் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இவரோட அம்மா உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது கூடவே அம்மாக்கு இன்னைக்கு பணம் கட்டி ஆகணும். பணம் மொத்தமும் பாத்தீங்கன்னா அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா போய் வித்ரா பண்ணிட்டு வரதா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ அந்த ஜாயினிங் லெட்டரை வாங்கிட்டு அடுத்ததா பேங்க்குக்கு போகணும். அங்க போய் பணம் வித்ரா பண்ணிட்டு இந்த ஆபரேஷனுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க இவர் கூட ஒரு 7 பேர்கிட்ட ஒரே நாள்ல ஜாயினிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இவங்க போனது அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, வேகமா வண்டியில கிளம்பி போய்கிட்டே இருக்க இவங்க எஸ்ஐ கிட்ட போய் கேட்கறாங்க, இன்ஸ்பெக்டர் இப்பதானே போனாரு, அவர் வந்ததும் மொத்தமா வாங்கிட்டு போங்க, அது வரைக்கும் இங்கே இருங்க, நீங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்கன்னு சொல்ல இவங்க காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வில்லன் கேங் கிட்ட போகுது. 2 வருஷமா நம்ம இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு 2 மணிக்கு நம்ம பிளான் பண்ணதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுரங்கத்துல இருந்து ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இங்க இரவு நேரம் ஆயிடுச்சு, அதாவது சாயங்காலத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த எஸ்ஐ வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் வருவாரா, நீங்க நாளைக்கு ஜாயினிங் ஆர்டரே வாங்கினாலும் இன்னில இருந்து தான் உங்க சேலரி கணக்காக போகுது இல்லையா, அதனால போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி கும்பலா அனுப்பி விட ஏன்னா முதல் நாள் ரவுண்ட்ஸ்ன்றாங்க. சரி வாங்கியா போகலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இதுல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட போன் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்துட்டார். அவரோட காதலி இவருக்காக நிறைய முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, கிடைக்காததால நேர்ல வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் இங்க உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்க இவங்க 2 பேருக்குள்ள காதல் எப்படி வந்தது அப்படின்றது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே 12th ஒன்னாதான் படிச்சவங்க. ஸோ ஹீரோ அந்த பொண்ணு பின்னாடி காதல் பண்ற கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவோட அப்பா வேற பயங்கரமா இருந்துச்சு. அதே சமயத்துல அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ பிரசன்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு அதாவது எங்க காலி பண்ணி போனாங்களோ அதே வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள போய் சந்திக்கிறோம், நம்மளோட காதலை ஞாபகப்படுத்துறோம், மறுபடியும் காதலை ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற ஆசையோட இவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு முதல் வேலையா அவங்களே வெளியே வர வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட படிப்படியா பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி 1 இல்ல 2 இல்ல 3 4 முயற்சிகள் எடுத்து பாக்குறாங்க. எல்லாமே ஃபெயில் ஆக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. +2ல போன காதல் இங்க மலர ஆரம்பிச்சது அப்படின்றத காமிச்சு இவங்க 2 பேருக்குள்ள காதல் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாடலோட முடிவுல ஹீரோயினோட அப்பா இதை கவனிக்கிறாரு. ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்க அப்பதான் ஹீரோயின் 12வது பாஸ் பண்ணல அண்ட் வேலைக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னோட பொண்ணு சிவில் எக்ஸாம்ல முடிச்சிட்டா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பெருமையா இருக்குல்ல, ஆனா
எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வர்றது சுத்தமா பிடிக்கல, இதனால உங்க 2 பேருக்கும் ஒன்னா வாழ தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டியாரு. இப்ப ஹீரோ என்ன படுதுன்னு தெரியாம ஹீரோயினுக்கு போன் அடிச்சு நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடலாமா, உன் அப்பா நான் அப்படி பேசுறான் அப்படின்னு நம்மளாம் கேட்டு பார்க்க இவங்க என்னோட அப்பா என் நல்லதுக்காக தான் சொல்றாரு, சோ என் அப்பாவை சம்மந்திச்சு நான் இந்த கல்யாணத்தை பண்ணுவேனே தவிர வீட்டை விட்டு ஓடி வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண வீட்டுக்கு போறாரு. இந்த விஷயத்த இவரோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த சொத்தை எல்லாத்தையும் எடுங்க, அவங்க அப்பா சொல்ற மாதிரி நமக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நாம பார்த்தலான்னு சொல்ல இவரோட அப்பா இவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவரோட அம்மாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அதுல பிரெயின்ல டியூமர் வந்திருக்கு, ஆபரேஷன் பண்ணாதான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தனால இவங்களோட அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா தன்னோட புள்ளிக்காக அந்த பணம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியோ சரி வேற விதமா சொத்து எல்லாத்தையும் எடுத்து பணம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணா இதையும் இவங்களோட அம்மா தான் தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம போயிட்டா நம்மளோட குழந்தைக்கு இது இருக்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஆனா நீ உன்னோட அம்மாவை என்னைக்காவது ஒரு நாள் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கியாடா, இதெல்லாம் எதுவுமே கேட்காம எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் தகுதியை பார்க்கணும்னு வந்திருக்கேடா, உன்னெல்லாம் என் பையன்னு சொல்லிக்கவே கேவலமா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பு. அப்பதான் இவ்வளவு நாள் நம்ம பண்ண தப்ப இவர் உணர ஆரம்பிக்கிறார். சோ அங்கிருந்து கஷ்டப்பட்டு இப்போ இங்க ஒரு கான்ஸ்டபிளா நிக்கிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. இங்க பிரசன்ட்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் கூட ஓடி வந்திருக்கணும், என்னோட அப்பா மாப்பிள்ள பாத்துட்டாரு, இன்னும் 2 நாள்ல எனக்கு என்கேஜ்மெண்டா, நம்ம இங்கிருந்து போயிடலாமான்னு கேட்க இப்போ ஆளே மாறிதான் இருக்காரு, தன்னோட ஃபேமிலிக்காக இருக்கா இல்லையா, உன் அப்பா சொன்னது கரெக்ட் தான், நம்ம 2 பேருக்கும் சரியான பொருத்தம் கிடையாது, இப்போ என்னோட தாட்ல இருக்கிறது எல்லாமே என்னோட அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்ல இவங்க ஒரு வாட்சை கையில கட்டுறாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குற நேரமா இருக்கும், அதாவது அந்த 12 மணியை தாண்டி எனக்கு கால் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போக இவர் இதை யோசிச்சுட்டு தன்னோட நண்பர்களோட ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு, டனலுக்குள்ள இருந்து ஒரு நபர் இருந்துக்கிறாரு. அவரை பார்த்தது இவங்களுக்கு பல எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. நைட்டு நேரத்துல கார்பரேஷன் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்களே, அதுவும் உள்ள இறங்கி வேலையே செய்ய மாட்டாங்க, டேய் யார் ராணி இருடா கிட்ட வர அப்படின்ற மாதிரி அந்த நபரை நெருங்கும் போது அங்க இருந்து பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ஏதோ திருடிட்டு ஓடுறான் போல அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் துரத்திட்டு போய்கிட்டே இருக்க ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா இருக்கும். ஸ்லம் ஏரியால ஒரு டெவலப்பர் கைப்பற்றிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த ஸ்லம் ஏரியா மக்கள் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஏரியால ஒருத்தர் கூட இல்லைன்னு இருக்கும். அதுக்குள்ள அந்த நபர் ஓடி போனதால இவங்க இவ்வளவு பெரிய இடத்துல ஓடி போனவனை எப்படிடா கண்டுபிடிக்க போறோம், பேசாம நம்ம திரும்பி போயிடலாமா, போலீஸ் ட்ரைனிங்ல கூட நம்ம இப்படி ஓடுந்தலடான்னு புலம்பிக்கிட்டே இருக்க எஸ்ஐ கிட்ட இருந்து போன் வருது ஒரு நபருக்கு. அந்த நபர் எடுத்து பேசும்போது எஸ்ஐ இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. எது எப்படியோ ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்தா நமக்கு சந்தோஷம் தான், ஏதாவது பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போற வைக்க இப்போ இவனுங்களுக்கு திரும்பி போக மனசு இல்லை. ஆளுக்கு 2 பேரா பிரிஞ்சு போய் அந்த நபரை தேடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு போக வயசான நபர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யோ பெருசு இந்த பக்கம் அழுக்கு சட்டையோட எவனா ஓடி போனாலையா, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாரும் இவரை மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் பாயவே திறக்கிறதா தெரியல. ஹீரோவோ அவருக்கு தெரிஞ்சா சொல்ல போறாரு. சரி வாங்கடா ஸ்பிளிட் ஆகி தேடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரா பிரிஞ்சு தேடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நின்னுட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோவோட சேர்ந்த ஒரு நண்பர்கள் பாக்குறாங்க. மொத்தம் 6 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. 2 பேர் தனியா போயிட்டு இருப்பாங்க. 4 பேர் இந்த விஷயத்த பாக்குறாங்க. டேய் என்னடா கையில எல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட போக வில்லன் எதுவுமே யோசிக்கல, பெரிய கத்தி எடுத்து அவரோட தலையை அப்படியே வெட்டி போட தலை தனியா முண்டன் தனியா விழுது. இதை பார்த்ததும் அப்படியே எல்லாருக்கும் பேச்சு மூச்சு இல்லாம ஷாக் எடுத்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயசானவர் கிட்ட பேசிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வயசானவர் இன்னொருத்தரை சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹல்லு விட்டு போயிடுது. நம்ம தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எல்லா சைடு இருந்தும் ஆளுங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நம்மள துரத்துறாங்க, எதுக்காக பாரபட்சம் பார்க்காம கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள 1008 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க நிறைய வீடுகள் பூட்டப்பட்ட நிலையில் தான் ஒரே ஒரு லேடி மட்டும் தன்னோட கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்றாரு. வேற வழியே கிடையாது, அந்த லேடி கிட்ட தான் நம்ம உதவி கேட்டு போயாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடியோட வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த லேடியோட வீட்டுக்கு ரவுடிங்களா வரும்போது இங்க யாரும் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் எதனால அவங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியல. இந்த இடத்துல சுத்தமா டவரே இருக்காது. இதனால இந்த லேடி கிட்ட உதவி கேட்கறாங்க. ரெட் கலர் டவர் ஒரு லைட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, நீங்க வரும்போது கூட பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல தான் அவங்க நிறைய பேர் போன் பேசுறதை நான் பார்த்திருக்கேன். சோ நீங்க அங்க போனீங்க அப்படின்னா டவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுற மாதிரியே தான் நானும் என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படா தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு நல்லது பண்றீங்களா? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. அவங்க உங்க கூட என்ன பார்த்தாங்க அப்படின்னா என்ன கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு இப்ப இங்க இருந்து கம்யூனிகேஷன் பண்ணி ஆகணும், போலீஸ்காரங்களை வர வச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். இதனால அங்க இருந்து வேகமா கிளம்பி யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு கிழிஞ்சு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல டவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவங்க கூட இருந்த ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் டவர் கிடைச்சிருக்கும். எஸ்ஐ கூட போன் பண்ணிருப்பாரு. அந்த நபரோட போன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவரோட டெட் பாடியை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த டவர் கிட்ட போறத தவிர வழி கிடையாது அப்படின்ற மாதிரி மறைஞ்சு கிரிஞ்சு போகும்போது அங்கதான் அந்த டெட் பாடி இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2 போலீஸ்காரரோட டெட் பாடி. அது கூடவே சில மேப் எல்லாமே இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்கதான் இந்த வில்லன் குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அங்க இருக்கிற விஷயங்கள் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சுரங்கம் தோன்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா சென்னையில ஒரே நேரத்துல எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்கிறது. அதுவும் கரெக்டா 2 மணிக்கு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேங்க்ல ஒண்ணுதான் ஹீரோட அம்மா கொண்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பேங்கா. சோ பணம் இல்ல அப்படின்னா அவங்க உயிர் பழைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம நிறைய மக்களோட பணங்கள் திருடு போக போகுது அப்படின்றது இவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதையும் தாண்டி ஹீரோவோட அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும் இல்லையா, அது அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்தது ஹீரோட நண்பருக்கு ஒன்னும் புரியல. டே எதுக்காக அவன் உன்னோட லெட்டர் வச்சிருக்கான், உனக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே கட் பண்ணி வில்லன் கிட்ட போகுது. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களை கடத்தி ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன ஏது அப்படின்றது ஹீரோக்கே தெரியாம இங்க இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி டவர் கிடைக்கிற அந்த மொபைல் போன் இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றிட்டாங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களை பிளான் பண்ணி தான் இங்க மாட்டி விட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ஹீரோக்கும் அவர் கூட இருக்கவருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. சோ சீனியர் லெவல்ல இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு. நம்ம உதவிக்காக போன் பண்ணோம் அப்படின்னா அது தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏதாவது நமக்கு ஸ்கெட்ச் போட வாய்ப்பு இருக்கு. சோ யாருக்கு கால் பண்றதா இருந்தாலும் கரெக்டா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த வாக்கி டாக்கில ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சியை நாம ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்கி டாக்கிக்கு ஒரே நேரத்துல நாம சொல்ற விஷயங்கள் போகும்டா. அது மூலமா நம்மள பிளான் போட்டு இங்க அனுப்புனதை தாண்டி எல்லாருக்கும் இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. எல்லா போலீஸ்காரங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத நாம கரெக்டா கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இதனால ஹீரோ ஒரு பிளான போட்டார். அங்க இருக்க யாருக்காவது போன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஷன் வாசல்ல ஏதாவது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, டீ கொடுக்குற ஒரு பையன் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு போயிருப்பான். டீ வேணும் அப்படின்னா போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். சோ அந்த பையன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். அவருக்கு போன் பண்ணி நான் அந்த சொல்ற விஷயங்களை பண்ண முடியுமாடா அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட அதே சமயத்துல இவங்களோட இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, காலையில போனாரு, இப்போ அவரை காமிக்கிறாங்க அந்த கமிஷனர் ஆபீஸ்ல இருந்துகிட்டு. அந்த இடத்துல ஒரே ஒரு போன் மட்டும் சிக்னல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த போன்ல அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத டேப் பண்றாரு. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா அவங்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுவாங்க, நம்ம ஃபாதர் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஆனா இதை தாண்டி அவர் வேற யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட பேசி இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சு போனது. யார் என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போறான். அந்த ரேடியோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத தேடிக்கிடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அவனுக்கு கிடைச்சிருச்சு. வேகமா அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ண இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. எஸ்ஐக்கு போன் அடிச்சு ஒரு பர்டிகுலர் நம்பரை கொடுத்து இது யாருன்னு கேட்கும்போது டீ கொடுக்க வந்தானே அந்த பையன் தான் சொன்னது. எஸ்ஐ வேகமா அவனை பிடிக்கலான்னு போக அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எங்கேயுமே கிடைக்கல. இதனால அவனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அதாவது ஓடி ஒளிஞ்சு போயிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இங்க ஹீரோக்கு ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு. இதனால அவரோட ஃப்ரெண்ட் அனுப்பி ரேடியோல கனெக்ட் பண்ணி வாக்கி டாக்கில பேசி ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பரப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போக கூட இருக்க இன்னும் 2 போலீஸ்காரங்க ஜாயின் பண்றாங்க. என்ன ஏது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. கூட இருக்க எல்லாருமே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிய ஆரம்பிக்கிறாங்க. வாக்கி டாக்கியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நபர் போக அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அடி வாங்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க ஹீரோயினை பாக்குறாரு. எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களை பிளான் பண்ணி வர வச்சு எதுக்காகடா கொண்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் பதில் சொல்றதா தெரியல. அவரை சாகடிக்கணும்னு போக பட்டனி ஹீரோயின் இவர் ஒரு சோல்ஜர், அதாவது இந்த வில்லன் ஒரு மிலிட்டரியில இருந்தால் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி இருந்துகிட்டு கொலை பண்றது நல்லதா, சோல்ஜர்னா உயிரை காப்பாத்தணும் உயிரை எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வேற வழி இல்லாம தனக்கு நடந்த அநீதியை இங்க ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய மலைகளுக்கு நடுவுல தான் இவங்களோட அழகிய கிராமம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த கிராமத்துல எந்நேரமும் மழை பெஞ்சு நிறைய தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். கிராம மக்கள் எல்லாருமே விவசாயத்தை நம்பி தங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் மலைக்கு நடுவுல நிலக்கரி கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைனிங் கம்பெனி அங்க வந்து ஆக்குபை பண்றாங்க. அங்க இருக்கிற காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மழை கம்மியாவது, விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாம கிராம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் மோட்டர்
ஃபில்டர் மூலமா நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேங்க்காரங்க கூப்பிட்டு லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா மோட்டர் 1 மணி நேரம் மட்டும்தான் அங்க ஓடும். ஆனா அந்த மைனிங் கம்பெனி இருக்கு இல்லையா, 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதனால இவங்களுக்குள்ள ஒரு கோவம். அது கூடவே கரண்ட் வசதி சரியா இல்லதால இவங்களால விவசாயம் பண்ண முடியல. ஆனா வாங்குற கடன் மட்டும் வட்டி அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. பேங்க்காரங்க ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டு இவங்க கிட்ட வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது என்னோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் ஊர் தலைவரா இருந்திருப்பாரு. அவருக்கு விவசாயத்தை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. அந்த மனுஷன் எனக்கு இது விவசாயம் இல்லை, இதுக்கு மேல எனக்கு இந்த உயிரே வேணாம் அப்படின்ற மாதிரி கடன் அடைக்க முடியாம இறந்து போக, அவர் பின்னாடியே கடன் அடைக்க முடியாம நிறைய விவசாயிகள் இறந்து போனாங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாங்க அந்த கடன் அடைக்க முடியாம போராடிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த மைனிங் கம்பெனி எங்களுக்கு வேலையை கொடுத்தது. அந்த வேலைக்கு போய் எங்க கிட்ட எஞ்சி இருக்க நிலங்கள் எல்லாத்தையும் இந்த மைனிங் கம்பெனிக்கு வித்து இந்த கடன் அடைக்கலாம் ட்ரை பண்ணோம். அப்ப கூட பணம் பத்தல அப்படின்ற மாதிரி பேங்க்காரங்க அநாகரிகமான வார்த்தைகளால சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் எங்களுக்கு புரிய வந்தது, இங்க நடந்தது எல்லாமே அந்த மைனிங் கம்பெனியோட பிளானோட தான். எங்களை எங்க இருந்து விரட்டணும் அண்ட் எங்களோட நிலங்களை அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதனால நாங்க போலீஸ்க்கு போக எங்களுக்கு துணையா நிற்பாங்கன்னு நினைச்சா ஆனா அவங்க எங்களை எதிர்த்துக்கிட்டு நின்னாங்க. வேற வழி இல்லாம அடிச்சு ஒடுக்கப்பட்டோம். எங்களோட அடுத்த தலைமுறையாச்சும் இங்க இருந்து வெளியே போய் வாழணும் அப்படின்றதுக்காக நாங்க மைனிங் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டோம். எங்களோட அடுத்த சந்ததியினர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல அப்படியே கட் பண்ண இவரோட தம்பியை காமிக்கிறாங்க. சோ தம்பி வெளியூர்ல போய் படிக்கிறான். இவரோட ஃபேமிலியோட இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தம்பிக்கு இது பிடிக்கல. ஆனா நானும் உன் கூட வேலைக்கு வந்துட்டேன், நம்ம 2 பேரும் வேலை செஞ்சா இந்த பேங்க் லோனை ஈஸியா அடைச்சிடலான்னு சொல்ல இவர் பேங்க் லோனை அடிக்கிறதுக்காக மட்டும் போகல, உன்னோட வாழ்க்கையை மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக தான்டா போறேன். நீ படிக்கணும், நீ படிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டு அப்படின்னா அன்னைக்கே நான் மைனிங் கம்பெனிக்கு போற வேலையை விட்டுடுறான்னு சொல்ல அது வரைக்கும் நீ உயிரோட இருந்ததானே, எனக்கு நம்ம பயமா இருக்குனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ண அந்த குழந்தைங்க, அதாவது இவரோட தம்பியான அவங்க கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து பேங்கை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால அப்படின்னா அந்த பேங்க் லோனை கட்டணும் அப்படின்றதுக்காக பேங்க் கொள்ளையடிச்சு பேங்க்லயே போய் அந்த பேங்க் லோனை அடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்க இந்த பேங்க் கொள்ளையர்களை பிடிக்கிறாங்க, அவங்கள சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல அந்த நபர் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, அது கூட இந்த நபருக்கு தான். சோ இந்த நபர் வேலையை முடிச்சு வந்து பார்த்தது போன் அத்தனை வாட்டி அடிச்சிருக்கு. திரும்பி அடிக்கும் போது அப்ப எடுத்தது அந்த போலீஸ்காரர் தான். சோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட தம்பி ராபரி கேஸ்ல என்கவுண்டர்ல சுடப்பட்டுட்டான், அந்த பாடியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அழுதுகிட்டே பாடியை வாங்கலான்னு போக அங்கேயும் போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்தாதான் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. 2 நாள் மார்ச்சுரிக்கு வெளியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பயும் இவங்களுக்கு எதிராக நின்னது அந்த போலீஸ்காரங்க தான். சோ இந்த காக்கி யூனிஃபார்ம் நான் இருக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் இந்த காக்கி யூனிஃபார்முக்கு கலங்க வர மாதிரி நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் ஆச்சு அப்படின்னா போலீஸ்காரங்க பயப்படுவாங்க. இது வரைக்கும் போலீஸ்காரங்களை பார்த்துதான் பயந்துருக்காங்க இல்லையா, நாளைக்கு இந்த போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் பயந்து நடுங்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவரை சாகடிச்சு அங்கிருந்து அனுப்பிவிட அவர் பயங்கர ரத்த காயங்களோட போய்கிட்டே இருக்க ஹீரோ இந்த விஷயத்த பாக்குறாரு. தன்னோட நண்பன் இங்க இருந்து போய் கிடக்கிறத ஏத்துக்கவே முடியல, பயங்கர கோபம் அடைகிறாரு. எதிர்த்து வரவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல இன்ஸ்பெக்டருக்கு இங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. சோ வேக வேகமா வில்லனை வந்து பாக்குறாரு. இங்க இருந்து அவனுங்க வெளியே போக கூடாது, அவனுங்களை ஒருத்தர் கூட விடாம சாகடிச்சிடறான், அவனுங்க எப்படியோ நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதனால என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், அவனுங்க இந்த இடத்தை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ அந்த நபரை கவனிக்கிறாரு. சோ அவருக்கு வெளியே போற வழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம அவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வெளியே போற இடம் தெரிஞ்சிச்சு. ஆனா ஹீரோ வெளியே போகல. அவரோட நண்பரை மட்டும் உதவிக்காக வெளியே இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வாக்கி டாக்கி அந்த போலீஸ்காரர் கிட்ட இருந்து தள்ளுமுள்ளு ஏற்படும் போது அடிச்சிருப்பாரு. அந்த வாக்கி டாக்கி மூலமா எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இங்க ராபரி நடக்க போகுது, அதுவும் ஒரே நைட்ல நடக்க போகுது, எல்லா பேங்க்லயும் அலர்ட்டா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க வேக வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. டிஜிபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் வேக வேகமா இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவன் போலீஸ்காரங்களுக்கு தான் இங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை காப்பாத்திக்கோ நினைச்சேன், ஆனா அவன் அதை பண்ணல. பரவாயில்லையப்பா, ஏதோ ஒரு பயங்கரமான பிளான போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோட நண்பரை புரிச்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அதே சமயத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. சோ ஹீரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதனால அவர் முடிவெடுத்தது என்ன அப்படின்னா, அங்க ஒரு பெண் இருக்காங்களே குழந்தைய வச்சுக்கிட்டு, அவங்கள காப்பாத்திட்டு தன்னோட நண்பர்களை காப்பாத்திட்டு போகலாம் அப்படின்றது தான் முதல் வழியா அந்த லேடி கிட்ட போறாரு. இங்க இருந்து கிளம்புங்க, நாம இங்க இருந்து போய் ஆகணும், எனக்கு வெளியே போற வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, தம்பி என்ன மாதிரியே இங்க ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவளையும் அடைச்சு வச்சிருக்காங்கப்பான்னு சொல்ல அப்பதான் அது ஹீரோயின் அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்கள காட்டுற அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா கூட்டு போக அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. வில்லன் இருக்கா இல்லையா, அவரோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணி அவரோட ஃபேமிலி வேற யாரும் கிடையாது, இந்த லேடியும் அந்த குழந்தையும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஹீரோவை பிளான போட்டு இங்க மாட்டி விட்டுட்டாங்க. இதனால வில்லன் இவரை போட்டு
போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கூட இருக்கவங்க எல்லாரையுமே சாகரிச்சுட்டு உன்னை உயிரோட வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமாடா? இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நீ தாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இவருக்கு என்ன பகை இருக்கு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஊருக்குள்ள பேங்க் ராபரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வரப்போற வாகனங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் வண்டியில வந்திருப்பாங்க. அவங்கள நிறுத்துறாங்க. சோ அவங்களோட டாக்குமெண்ட் அங்க இல்லாததால ஹீரோ வீட்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்து கொண்டு வந்து இவங்களை அங்க இருந்து கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துலதான் வில்லனோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் அந்த வழியா வந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க அவரை தடுத்து நிறுத்துறாங்க. நிப்பாட்டாம அங்க இருக்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க ஹீரோட அம்மா பொத்துன்னு கீழே வந்துடுறாங்க. இதனால ஹீரோ கோபம் அடைகிறார். தன்னோட அம்மாவை தூக்கி விட்டுட்டு வேகமா அவங்களை பிடிக்கணும்னு போக அவனுங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனது பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ அங்க உள்ள போந்து எல்லாருக்கிட்டையும் சண்டையை போட்டுட்டு அந்த பணத்தை பாக்குறாரு. உடனடியா போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ்காரங்க அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல கனெக்ட் ஆச்சு இல்லையா, அது இங்க அப்படி நடந்து முடியும். சோ நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாலதான் என்னோட தம்பியை நான் இழந்தேன், இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் நீ தாண்டா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போகும்போது அங்க ஒரு சின்ன சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவரை குத்திடுறாங்க. உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. இதனால வேற வழி இல்லாம ஹீரோக்கு வழி தெரியும் இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவரோட நண்பர் இறந்து போயிட்டார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ பயங்கரமான சோகத்துல வண்டியில ஏறி போய்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல போலீஸ்காரங்க எல்லா பேங்க்குள்ளயும் போய் பாக்குறாங்க. எல்லா பேங்கையும் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்ணுதுன்னு தெரியாம டிஜிபி கிட்ட போகுது. டிஜிபி அந்த ஓட்டை போட்டு போனாங்க இல்லையா, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அதுக்குள்ள நீங்க போய் பாருங்க நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்ல எல்லா போலீஸ்காரங்களும் சுரங்கத்துக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சாக்கடைக்காக தோண்டப்பட்ட டனலா இருக்கும். போக போக நீண்டுகிட்டே இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதே சமயத்துல ஹீரோ இறந்து போனவங்களோட ஃபேமிலி கிட்ட போறாரு. அவங்கள பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அப்படின்னாவே கெட்டவங்க கிடையாது, நிறைய பேர் நேர்மையாவும் இருக்காங்க, அது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது மாதிரி சோகத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வில்லன் இதை பணத்துக்காக மட்டும் பண்ணல அப்படின்ற விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. சோ அவர் இந்த போலீஸ்காரங்களை தண்டிக்கணும், நாளைக்கு விரிஞ்சிருச்சு அப்படின்னா போலீஸ்கார துணியை போடணும்னு நினைக்கிறவ எல்லாருமே செஞ்சுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதை எல்லாத்தையும் எதுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் அந்த மைனிங் கம்பெனில என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத ரிப்போர்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்க அங்க வெடி வச்சிட்டு இருந்தாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ வெடிப்பொருட்கள் எல்லாத்தையுமே ஹீரோ அந்த இடத்துல பார்த்திருப்பாரு. இது மூலமா அவங்க கும்பலா அந்த டனல் வழியா வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா போலீஸ்காரங்களையும் வெடி வச்சு சாகடிக்கணும் அப்படின்றதா அந்த வில்லனோட பிளான் அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இங்க காமிக்கிறாங்க. எல்லாரும் டனல் வழியா வந்துகிட்டே இருக்கு. அதை தூக்கிட்டு போற மொத்த பணமும் அங்க இருக்கு. இதை பார்த்தது பணம் இங்க இருக்கு, அவனுக்கு எதுக்காக அது உள்ள வந்திருப்பானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு பாதி டனல்கள் உடைய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இவங்க வச்சிருக்க ரிமோட் ஃபுல்லா சார்ஜ் ஆகி எல்லா போலீஸ்காரங்களையும் இந்த டனலுக்குள்ளே வச்சு சாகடிக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட பிளானா இருக்கும். இந்த விஷயம் ஹீரோ தெரிஞ்சதோ வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல டிஜிபிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வெளியில இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே பணத்தை கொள்ளையடிச்சு போனவங்க ஊரை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சிட்டிக்கு வெளியில செக்கிங்ல ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதால அந்த இடத்துக்கு போறதுக்கு 30ல இருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படின்ற கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. இதனால என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற பயத்துல இருக்கும்போது ஹீரோக்கு மட்டும்தான் அது ரொம்ப ஆக்சசபிள் தூரமா இருக்கும். இதனால அந்த மனுஷன் அங்க போக ஆரம்பிக்க அதே சமயத்துல வில்லன் டிஜிபிக்கு போன் பண்ணி, நீங்க என்கவுண்டர்ல போட்டு தள்ளீங்க இல்லையா, அன்னைக்கு கூட நீங்க என்கிட்ட பேசுனீங்களே அவனோட அண்ணன் தான் இங்க, நான் உங்களுக்காக ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை பிளான் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரத்துல அது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஏற்கனவே இவங்களுக்கு உதவி பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவரை இவர் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. இப்போ எஸ்ஐ ஹீரோவோட அப்பாவோட அங்க வந்து இவன் நீ போட்டு தள்ளு நினைச்ச இல்லையா, அவங்களோட அப்பா சேஃபா வச்சுக்கோப்பா, அம்மா இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு, பணத்தை எல்லாத்தையும் எடுத்தீங்களா, பணம் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் பண்ண நினைச்சியாடா, இவ்வளவு நேரம் நம்பிட்டியே, நீ ரொம்ப பாவண்டா அப்படின்ற மாதிரி அவரை சாகடிச்சுட்டு அந்த டிஜிபி கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோ உள்ள வர ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமான சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோ மத்த போலீஸ்காரங்க வேணா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா நிறைய போலீஸ்காரங்க நேர்மையா இருந்திருக்காங்க. உன்னோட தம்பி பேங்க் கொள்ளையடிச்சது தப்பு, அண்ட் என்னோட அம்மாவா நீ தள்ளி விட்டு போனதால அவங்க இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்படி நிறைய தப்புக்களை உன் தம்பி பண்ணிட்டு நீ உன் தம்பிக்காக இதெல்லாத்தையும் பழி வாங்குற அப்படின்ற பேர்ல கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? உன்னோட தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ சரணடைஞ்சிரு, உள்ள இருக்கவங்க எல்லாருமே பாவம் அவங்கள விடுவிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வில்லன் கேட்கறதா தெரியல, மொத்தமும் சார்ஜ் ஆயிடுச்சு, அதை அழுத்தி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஹீரோ பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அந்த கண்ணால வேற வழி இல்லாம அவரை சுட்டு கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபயர் சவுண்ட் கேட்டதோ வில்லனோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தையோட ஓடி வந்து பார்க்க தன்னோட கணவர் இறந்து போய் கறக்கிறாரு. குழந்தைய இறக்கி விட்டுட்டு வேகமா இவங்க அந்த
பாம் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ஹீரோ வேற வழி இல்லாம காலில் சுடும்போது அவங்க பெரிய கல் ஒன்று இருக்கும், அதுல விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஸோ அந்த குழந்தை மட்டும் அனாதையா நின்றுகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில மொத்த போலீஸ் பேக்கப்பும் அங்க வந்துருச்சு, எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் எங்க தேடியுமே அந்த வில்லனோட குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலோட அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ண டிஜிபி கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், போலீஸ்காரங்களான நம்ம நல்லதுக்கு நின்று இருந்தோம், அதாவது அவங்க கூட நின்று இருந்தோம் அப்படின்னா அவங்க இந்நேரத்துக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க, தப்பு எல்லாமே நம்ம மேலதான் சார், நம்ம முதல்ல ஒழுங்கா நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க டிஜிபி இருக்கா இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர் ஆச்சு இல்லையா, அவனோட அண்ணன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான், இத்தோட எந்த பிரச்சனையும் வராது, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வில்லனோட பையன் இது தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சோ பழி வாங்குற படலம் இன்னும் தொடர போகுது அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.